அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, வாழை மரங்களில் இந்த மழைக்காலத்துக்கான பராமரிப்பு. நம்ம கள்ளக்குறிச்சியிலேருந்து புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த பகுதியிலேருந்து நிறைய நம்மளுடைய மாதா டிவி நேயர்கள் கேட்டிருந்தீங்க. காஞ்சாரை நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அடி இலைகள்லாம் மஞ்சளாகி பழுப்பு நிறமாகி மரத்தோட உடம்பு சிவப்பு நிறமாகி பாதித்த அடித்தண்டு வெடிக்கிற மாதிரி அந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்குது அப்படின்னு நிறையா பேசியிருந்தீங்க. இந்த வடகிழக்கு பருவமழையை பொறுத்தளவில் மழைக்காலத்தில் உங்களுக்கு எதுவும் பெருசாக உடனடியாக காட்டாது. பட் இந்த மழைக்காலம் முடிகிறப்ப டிசம்பர் மாதத்தோட முதல் வாரம் 2வது வாரத்தில் நமக்கு அப்போலேருந்து ஆரம்பித்து பிப்ரவரி மாத கடைசி வரலும் நம்மளை தொல்லை கொடுக்கும். இந்த டைமில் மண்ணுக்குள்ளே புதஞ்சிருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள், பூஞ்சைகள், முக்கியமாக மழை பெஞ்சிச்சுன்னா தண்ணி இந்த மண்ணுக்கு இடையில இருக்க ஓட்டையில் ஃபுல்லாக தண்ணி நிறைஞ்சிருச்சுன்னு வைங்களேன், காற்று உள்ளே போகாது. காற்று உள்ளே போகலைனாலே நன்மை செய்யக்கூடிய பூஞ்சைகள் அல்லது பாக்டீரியாக்கள் அது வளராது. அப்போ எது வளரும்னா இது தான் வளரும், தீமை செய்யக்கூடியது வளரும். வளர்ந்து நிலம் ஃபுல்லாக பரவிடும். பரவுச்சுன்னா அது எப்படி இருக்கும்னா, ஏற்கனவே போன வருடத்தில் நமக்கு தொல்லை கொடுத்து மண்ணில் காஞ்ச அந்த பூஞ்சையெல்லாம் எழுப்பி விட்டு கொண்டு வரும். அதனால தான் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க காஞ்சாரை நோய் வருது. வாழையை பொறுத்தவரை 6 வகையான பூஞ்சை நோய்கள் இருக்குது. அந்த நோய்களில் அதிகபட்ச நோய்ங்கிறது ஆந்த்ரநாக்ஸ் அப்படிங்கிறது. வேர் மண்டலம் அழுகிறது, வேர் அழுகிறது, அடி குருத்து அழுகிறது, தண்டு அழுகிறது, தலை அழுகிறது. 6 வகை இருக்குங்க. நம்ம அது வராமல் இருக்கணும்னா இந்த காலத்தில் மாதம் ஒரு முறை ஒரு ஏக்கருக்கு நீங்கள் 800 மரம் போட்டிருந்தாலும் 1000 போட்டாலும் 1200 போட்டாலும் தயவு செய்து ஏக்கருக்கு மொத்தத்துக்கு நான் சொல்கிறேன் 2 லிட்டர் அல்லது 4 கிலோ ட்ரைகோடர்மா விரிடி அல்லது சூடோமோனஸ் தண்ணியில் கலந்து ஏதாவது ஒரு நேரத்தில் தரையில் விட்டுருங்க. அது பரவும். இது நன்மை செய்யக்கூடிய பூஞ்சை அல்லது பாக்டீரியா என்ன செய்யும், அப்படியே பரவுறப்ப ஏற்கனவே தீமை செய்யக்கூடிய பூஞ்சை பரவி இருக்குன்னா அது மேலே அப்படியே இது அது மேலே படர்ந்து அதை இல்லாமல் பண்ணிடும். அப்போ நம்ம வாழை நல்லா இருக்கும். ஏன்னா நமக்கு ஜனவரியில் அறுவடை, பிப்ரவரியில் அறுவடைங்கிறப்ப அந்த நேரத்தில் போய் நமக்கு தொல்லை பண்ணிகிட்டு இருந்தால் வரக்கூடிய குலைகள் காஞ்சு கருகி அதில் சிவப்பு புள்ளி வர்றது அப்படின்னு 1000 தொல்லை வரும். தயவுசெய்து இந்த 200 ரூபாய் கணக்கு பார்க்காதீங்க. நவம்பர், டிசம்பர், இன்னும் சொல்லப்போனால் ஜனவரி, இந்த மாதங்களில் 200 ரூபாய் செலவு பண்ணி ட்ரைகோடர்மா விரிடி, சூடோமோனஸ் இதை பயன்படுத்திக்கங்க. அல்லது ட்ரைகோடர்மா விரிடியும் பாசிலோமைசிஸ் இது பயன்படுத்திங்க. அதுவாக பரவிக்கும், பரவி உங்களுக்கு நல்லது பண்ணும். 1. 2வது, யாரெல்லாம் குலைகள் தள்ளி நமக்கு ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதத்தில் விளைச்சலுக்கு வரப்போகுதுன்னு இருக்குதோ அவங்கெல்லாம் தயவு செய்து 100 லிட்டர் தண்ணியில் 2 அல்லது 3 லிட்டர் பஞ்சகாவியா அல்லது 2 லிட்டர் மீன் அமிலம் அல்லது ரொம்ப மோசமாக வச்சாலும் மோர் கிடச்சதுன்னா 10 லிட்டர் இதை கலந்துட்டு இது கூட சோலுபார் அப்படிங்கிற போரான் பவுடர் 200 கிராம் இதை கலந்துக்கங்க. இதை நீங்கள் ஒவ்வொரு குலைகள்லையும் தெளிங்க. அப்படி தெளிக்க அந்த காய்கள் முழுமையான அளவில் பெருசாகும், உள்ள பழத்தோட அளவு பெரிதாகும், எடையும் கிடைக்கும். முக்கியமாக எடை கிடைக்கும். இது செய்யலாம். அல்லது நான் அன்னாசி பழ கரைசல் சொன்னேன் பார்த்தீங்களா, 5 லிட்டர் தண்ணீர், 1 கிலோ அன்னாசி பழம், 1 கிலோ நாட்டு சர்க்கரை, கைப்பிடி 50 கிராம் அளவுக்கு யூரியா, 3 கிராம் ஈஸ்ட்டு, இந்த கலந்த அமைப்பை 1 வாரம் வச்சுருந்து இது கூட சோலுபார் கலந்து நீங்கள் தெளிக்கலாம். அப்படி தெளிக்கிறப்ப நமக்கு அப்போவும் இது நல்லது நடக்கும். இது எப்போ தெளிக்கலாம், 15 நாட்களுக்கு ஒரு முறை தெளிக்கலாம். அப்படி தெளிக்கிறப்ப ஒரு 4 தடவை தெளிச்சிட்டா போதுங்க, அல்லது 3 தடவை தெளிச்சிட்டா போதும். பழங்களோட எடை கூடும், அதுதான் முக்கியம். எடை கூடும். 22 கிலோ ஒரு தார் வரணும் பார்த்தீங்களா, 22 கிலோ வரும். இதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா நிச்சய வெற்றி நமக்கு கிடைக்குங்க. செஞ்சு பாருங்கள். எதுவும் சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க நம்பரில் கேளுங்க, நான் சொல்கிறேன். நன்றிங்க.